பணிபுரியும் இடங்களில் பெருகும் திருமணத்திற்கு புறம்பான உறவுகள் எப்படி உருவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். அதாவது நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளோட திருமண உறவுக்கு எதிராக மாறாக ஒரு புதிய உறவு உருவாகுது, தவறான உறவு உருவாகுது. அது எப்படி உருவாகுது, அந்த உறவுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோடய வீடியோஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோட லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது வீட்டை விட நம்ம ஆஃபீஸில் தான் அதிக நேரம் செலவு பண்ணுவோம். சரிங்களா? இப்போ காலையில் என்னென்னா இப்போ ஒரு 9 o'clock ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா ஒரு 5 to 6 hours அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வீட்டுக்கு அப்படின்னா சமையல் வேலை முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு தூங்கிடுவோம். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு என்ன சொன்னால் கனெக்ஷன் இருக்கா, பேச்சுவார்த்தையில் யார்ட்டையும் பேச முடியாது. வேலைக்கு இங்கே ஆஃபீஸில் பேசுகிற மாதிரி வீட்டில் பேச முடியாது. வீட்டு வேலையில் பார்க்க அந்த ரெஸ்ட்டில் நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட்டு அவசியமாக இருக்கா அப்படிங்கும்போது சாப்பிட்டு டயர்டில் அப்படியே படுத்துருவோம். சரிங்களா? ஆனால் ஆஃபீஸ்க்கு போகும்போது நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம். சரிங்களா? ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த ஒரு விஷயத்தால் என்னென்ன பிரச்சனை உருவாகுது, எப்படி உருவாகுது அப்படின்னா, அந்த பழக்கம் என்னென்னா இப்போ நிறைய நேரம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு பழகிறதுக்கு டைம் கிடைக்குதுல்ல, அந்த பழக்கம் மெல்ல மெல்ல ஒரு தவறான ஈர்ப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பாக அமையும். சரிங்களா? இப்போ நம்ம ரெகுலராக பார்க்குறோம், வணக்கம் சொல்கிறோம், அதாவது குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம கொண்டு போகிற சாப்பாடு அவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், அவங்க கொண்டு வரதை நம்ம சாப்பிட்றோம். எப்போ பார்த்தாலும் ஒன்றா எங்கே டீ குடிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரேக்கில் ஒன்றா போகிறது, குடுக்கல் வாங்கல், அந்த மாதிரி ஒரு உறவு இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக ஆக எந்த மாதிரி உறவாக மாறும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பூரா ஆஃபீஸில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? வீட்டில் ஏதாவது சண்டை வந்துருச்சு அப்படின்னா அந்த சண்டையை போய் இப்போ இதனால் இப்படி சண்டை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதாவது நம்மளோட மனசு ஆறுதலுக்காக தான் நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறோம். சரிங்களா? அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட மனசு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது, அவங்கக்கிட்ட சொன்னால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கிறத பூரா அவங்கள்ட்ட சொல்லிடுறோம். சரிங்களா? அவங்களும் ஒரு ஆறுதலாக நம்மக்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்க கோவத்தில் இருக்கும்போது வெளியில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட அன்பாக பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டில் இருக்கவங்க மேலே வெறுப்பும் வெளியில் இருக்கவங்க மேலே பாசமும் உருவாகும். சரிங்களா? அப்படி தான் உருவாகும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தொடர ஆரம்பிக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த வெறுப்பு விரிசலாக உருவாகிடும். அந்த என்ன சொல்கிறது, ஆறுதலை அன்பாக மாறிடும். சரிங்களா? ஆனால் என்னன்னா இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒன்று. சரிங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம ஃபேமிலி மேட்டரை யார்கிட்டையும் லிமிட்டோடு மட்டும்தான் சொல்லணும். எல்லா விஷயங்களையுமே எல்லார்கிட்டையுமே போய் சொல்லக்கூடாது. சரிங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை அவங்களே தான் சரி பண்ணிக்கணும். இதில் இடையில மற்ற யாரை கொண்டு வந்தாலும் அவங்க உங்களுக்கு இடையில் ஒரு பெரிய சின்ன விரிசலை பெருசாக்கி விட்டுருவாங்க. சரிங்களா? உங்கள் 2 பேத்துக்கு இடையில் அவங்க வந்துடுவாங்க. சரிங்களா? உங்கள் உறவு முறிகிறதுக்கு முதல் காரணமே அவங்கள தான் இருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்ன அப்படின்னா இது என்னென்னா நம்ம நம்மளோட வேலைகளை நம்மளோட கஷ்டங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறோம். அது ஆறுதலாக தொடங்கி அப்புறம் வேறு பாதையில் போகிறதுக்கான வாய்ப்புகளாக உருவாகிடும். சரிங்களா? தப்பான பாதையில் போகிறதுக்கான வாய்ப்புகளாக உருவாகும். சரிங்களா? ஒரே வேலையை பார்க்குறனால 2 பேருக்கும் இடையில் ஒரு புரிதல் ஏற்படும். சரிங்களா? அது ஈஸியாக ஏன்னா இப்போ நம்ம 2 பேருமே ஒரே வேலை பார்க்கும்போது அப்போ அதில் இருக்க என்ன சொல்கிறேன்னா கஷ்டம் நஷ்டம் பிழைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும்ல. அப்போ இவங்க ஒருத்தர் அதை சொல்லி கொடுக்கும்போது நெருக்கம் அதிகமாகிடும். சரிங்களா? இது ஆபத்தான நெருக்கத்திற்காக வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? ஆபத்தான நெருக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வழியாக அமைஞ்சிரும். சரிங்களா? இப்படி நெருக்கம் அதிகமாகிடுச்சுன்னா குடும்பத்தில் விரிசல் ஏற்பட்டும். நெருக்கம் இங்கே இவங்கக்கிட்ட தவறான உறவை உருவாக்கிரும். ஓகேங்களா? அடுத்து சொந்த வாழ்க்கையில் இருக்கிற திருப்தியின்மையை மறக்க ஆஃபீஸில் ஒரு ஆறுதலை தேடுவது தான் இந்த விரிசலுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. உண்மைதாங்க. அதாவது நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை ஒரு என்ன சொல்கிறதுனா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இருக்காங்க அப்படின்னா
அவங்க வந்து சண்டை வந்துருச்சு, இல்லை வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து ஒழுங்காக பேசுறதில்ல, அவங்க வேலை பிஸியிலே இருக்காங்க அப்படிங்கும்போது, இப்போ வந்து அவங்கக்கிட்ட கிடைக்காத பாசத்தை வந்து மற்றவங்கக்கிட்ட கிடைக்கும்போது, அப்போ வந்து என்ன ஆகும், இவங்க வந்து நம்மளை வெறுக்கிறாங்க, நம்ம மேலே பாசமே காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறனால, நம்ம மேலே யார் அன்பாக அக்கறையாக பாசமாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஆறுதலை தேட ஆரம்பிச்சிருவோம், நெருங்க ஆரம்பிச்சிருவோம். அப்படிங்கும்போது என்ன ஆகுனா, அது பெரிய தப்பான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கிடும். சரிங்களா? இது வந்து என்னன்னா, குடும்பத்தில் குடும்பமே உடையக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். சரிங்களா? ஒருத்தரோட கஷ்டத்தை பார்த்து காட்டுற பரிதாபம் வந்து பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி நிம்மதியை மொத்தமாக கெடுத்துடக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிரும். சரிங்களா? இதுதான் உண்மை. இப்போ வந்து நம்மளோட ஆறுதலை வந்து மற்றவங்ககிட்ட சொல்கிறோம், அவங்களோட அன்பை வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க அப்படின்னா, அது லிமிட்டோடு இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது, நெருக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னா, குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த உறவு வந்து உடைஞ்சு, அந்த ஆஃபீஸில் ஆறுதலாக இருக்கக்கூடிய உறவு மேலே அட்டாச்மெண்ட் அதிகமாயிரும். அதுவே தவறான உறவு உருவாகிறதுக்கான வழியாக அமைஞ்சிரும். சரிங்களா? இதனால் என்ன ஆகும்னா, குடும்பமே உடஞ்சி போயிடும், மொத்த நிம்மதியும் கெட்டு போயிடும். சரிங்களா? இப்போதைக்கு ஆறுதலாக இருக்கும், ஆனால் வந்து அது வந்து நிரந்தரமாக இருக்காது, நிலையானதாக இருக்காது, கௌரவமாக இருக்காது, மரியாதையாக இருக்காது. சரிங்களா? நம்மளோட மதிப்பு மரியாதையை கெடுத்துரும், சந்தோஷத்தை கெடுத்துரும், நிம்மதியை கெடுத்துரும், உறவுகளை வந்து அதாவது உறவுகள் எல்லாமே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். சரிங்களா? நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு முறையாக இருந்தாலும் அதை மரியாதையோடு மதிப்போடு வாழ்ந்துட்டு போயிடணும். சரிங்களா? அதுதான் வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக இருக்கணும். இப்படிப்பட்டவங்க இப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வரணுமே தவிர, இப்படி அவள் வாழ்ந்தா இப்படி இத்தனை குடும்பத்தை கெடுத்தாங்கிற பேர் வந்துடவே கூடாது. சரிங்களா? அது காலத்துக்கும் தீராத அசிங்கமாக மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து ஓகேங்களா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.